வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான எள்ளு சாதம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எள்ளு சாதத்துக்கு நம்ம என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். இது அரை கப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு, எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதுக்கு 1/4 கப்பு இந்த உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த தோல் உளுந்து இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லெண்ணெயில் தான் இதை பண்ணணும். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நிலக்கடலை, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கூட தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, இது காஞ்ச மிளகாய், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு சாதம், நான் இன்றைக்கி நார்மல் புழுங்கரிசி சாதம் தான் வச்சுருக்கேன். நீங்கள் சாமிக்கெலாம் பிரசாதமாக பண்ணுறதா நீங்கள் பச்சரிசியை பண்ணிக்கோங்க. அதில் பச்சரிசியில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த சாதமாக இருந்தாலும் கொஞ்சம் உதிரி உதிரியாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம். இந்த கடாயில் ஃபஸ்ட்டு உளுந்து வச்சுக்கலாம். உளுந்து கூடவே நான் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையுமே போட்டு வறுத்துடுறேன். உளுந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி காரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது சாதத்தில் மட்டும்தான் இந்த பொடியை போட்டு சாப்பிடணும்னு இல்லை, இட்லி தோசைக்கு நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு முக்கி கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சவக்க வறுத்துட்டு இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இது நல்லா ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறமா தான் படிக்க முடியும். இப்போ இதே இதில் நம்ம எள்ளு போட்டுடலாம். எள்ளு நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. எள்ளு வறுக்கும்போது தீயை கூட்டி வைக்காதீங்க, குறைச்சி வச்சே வரணும். நல்லா வெடிக்கணும், அது வரைக்கும் நல்லா வறுக்கலாம். இப்போ எள்ளு உங்களுக்கு படபடன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா எள்ளுமே நல்லா பொரியணும். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இப்போ எள்ளு நல்லா நம்ம வறுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் நம்ம அதோட கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில். இது எல்லாமே நம்ம வறுத்து வச்சது எல்லாம் ஆறியாச்சு. இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்சியில் போட்டு பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே நான் ஒரு 1.5 கப்பு சாதம் உதிரி உதிரியாட்டு இந்த மாதிரி ஒத்தையாட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தை நல்லா வடிச்சிட்டு அது மேலே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சாதத்தை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சூடோடு போட்டு கிளறும்போது நமக்கு குழஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அது மேலே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக அழகாக இருக்கும். இங்கே அந்த பொடி எள்ளு பொடியை பொடிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் இதுக்கு கம்மியாக தான் உப்பு போட்டு பொடிச்சிருக்கேன். நீங்கள் இதை இப்படியே ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாதத்தை வடித்து எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பவுட்ரு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து ஊற்றி எப்போ வேணாலும் இதை சாப்பிடலாம். இன்றைக்கி இது இப்போது சாதம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பவுடரை வச்சுட்டு எப்படி நீங்கள் இந்த சாதத்தில் இந்த பொடியை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சாதம் வடிக்கும்போது அதிலே கூட உப்பு போட்டு கூட நீங்கள் வடிச்சிக்கலாம். எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி செய்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டி எள்ளு ரைஸை ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரைஸுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும்.
ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இதில் கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வேர்க்கடலை போடுறேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை தான், வறுக்காத்தது தான். அதனால் இதில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இது வந்து சாப்பிடும்போது சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் போட்டிருக்கேன். இது போடணும்னு ஒன்றும் இதில். நீங்கள் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கூட தாளிச்சிக்கலாம். இதில் ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் வெறும் நல்லெண்ணெயில் கடுகு பெருங்காயம் தாளித்து கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இப்போ கடலை நல்லா கொஞ்சம் வறுக்கட்டும். ஏன்னா இது பச்சை கடலை, கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் பெருங்காயம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் அதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ சாதம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல, அதில் வந்து இந்த ரெடி பண்ண வந்து பொடியை வந்து போட்டலாம். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நீங்கள் சில பேருக்கு இது நிறைய போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு இது கம்மியாக போட்டால் பிடிக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே தாளித்து வச்சுருக்க இந்த கடுகு எண்ணெயும் அதில் அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஃபுல்லாக கலந்து பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. நல்ல மணமாக இருக்குது, சூப்பர் வாசனையாக இருக்குது. அந்த எள்ளு கருவேப்பிலையெல்லாம் சேர்ந்து இந்த வறுத்து பிடிச்ச வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு இதை உடனே சாப்பிடாமல் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணிக்கூர் நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். எள்ளு சாதம் தயார். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் எள்ளு சாதம் இல்லையா? இது மெயினாக 2 நாள், புரட்டாசி சனிக்கிழமை, அப்புறம் நவராத்திரி இப்போ நம்ம ஒரு நாள் வைக்கிறதுக்கு பண்ணுறோம் இல்லையா? இந்த 2 நாள் தான் நாங்கள் பண்ணுறது பொதுவாக. ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலில் எள்ளு சாதம் பண்ணி தருவாங்க, சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட் வீட்டில் எப்படி பண்ணாலும் மேட்ச் பண்ண முடியாது. ஆனால் ரெகுலராக லெமன் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் சாப்பிடும்போது இந்த எள்ளு சாதம் கண்டிப்பாக வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த எள்ளு சாதம் வந்து கொஞ்சம் நட்டியாக இருக்கும். வறுத்து அந்த எள்ளை வறுத்து கடலெல்லாம் போடும்போது அது ஒரு சாதங்கிறதோட ஸ்நாக்ஸுங்கிற மாதிரி தான் தோணும். கோயிலெலாம் கடலை போட மாட்டா, நம்ம போட்டுருக்கோம். போட்டிருக்கோம். பட் கோயில் பெருமாள் கோயில் எள்ளு சாதம் அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பண்ணுற அந்த உருளி பாத்திரம் ஸ்டைலு இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு. நம்ம வந்து எள்ளை ரொம்ப கம்மியாக எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஃபாரிஸ்ட்காரங்க, சைனீஸ், தாய்லாந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சலாடில் கூட அவங்க எள்ளு போட்டு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு. ஒரு ஆரோக்கியமான வெரைட்டி ரைஸ். ஒரு நாள் இப்போ கறியெல்லாம் பண்ணுறதுக்குள்ள இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.